வெற்றிவேல் வீரவேல். திருப்பரங்குன்ற தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்கின்ற உயர் நீதிமன்ற உத்தரவானது பக்தர்களின் மனதில் பால் வார்த்துள்ளது. தமிழக அரசானது தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த அளவு தரம் தாழ்ந்திருக்கக்கூடாது. தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதனால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் என்கின்ற தமிழக அரசின் வாதமானது சிறுபிள்ளைத்தனமானது. தமிழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய ஒரு இயலாமையை காட்டுகிறது என்று நீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி கொட்டியுள்ளது. தமிழகத்தின் சட்டத்துறை அமைச்சர் நீதிமன்ற உத்தரவானது சட்டத்துக்கு புறம்பானது என்றும் நீதிமன்ற உத்தரவை விமர்சித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தையும் பிணமெரிக்கும் சுடுகாட்டையும் ஒப்பிட்டு பக்தர்கள் மனதை புண்படுத்தியுள்ளார். அங்கே இருப்பது சர்வேக்கல் தீபத்தூணல்ல என்றும் அதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்றும் இதே கருத்தை கனிமொழி எம்பி அவர்களும் அது சர்வேக்கல் என்றும் செவி வழி வந்த செய்தியை வைத்துக்கொண்டு தன்னுடைய கருத்தினை பதிவுள்ளார். தமிழகத்தின் தொல்லியல் துறை நூலில் வெளியிட்டுள்ள 129வது பக்கத்தில் தீபத்தூண் என்கின்ற தலைப்பில் மலையடிவாரத்தில் இருந்து மலையின் மீது சென்று பார்த்தால் அங்கே ஒரு தீபத்தூண் உள்ளது என்றும் புண்ணியமான்கள் அனைவரும் தீபமேற்றி வழிபடலாம் என்றும் கார்த்திகை தோறும் ஊர் மக்கள் ஒன்று கூடி அங்கே தீபமேற்றி வழிபட்டார்கள் என்று அந்த நூலில் மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளது. ஆனால் இந்துக்களுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டில் இவ்வாறு பேசினால் அது மதசார்பின்மை என்கின்ற எண்ணத்தில் தமிழகத்தின் விடியா அரசை சேர்ந்தவர்கள் ஒரு மனநோயாளி பிடித்தவர்களாக பேசிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இதை நிறுத்தி கொண்டு பக்தர்களுடைய மனது புண்படாத வகையில் அவர்கள் பக்தர்களிடையே மன்னிப்பை கேட்டு நீதிமன்ற உத்தரவை உடனே அமல்படுத்த வேண்டும். சட்டத்தின் ஆட்சி நடப்பதாக மக்களை ஏமாற்றி வஞ்சிப்பதை தவிர்த்து சட்டத்துறை அமைச்சர் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாக வேண்டும்.